கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த சங்கீதம் 76 வாசித்தோம். சங்கீதம் 76 யாரால் எழுதப்பட்டது என்று நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் இது ஆசாபுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இத தமிழ்ல படிக்கும்போது ஆசாபின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனா ஆங்கில வேதாமத்தை வாசிக்கும் பொழுது ஆசாபுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். ஆமென். என்ன சங்கீதம்? தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியதற்கு சில பின்னணி அதுக்கு சொல்லுகிறார்கள். அதுல ஒண்ணு, தாவீது ராஜா வாழ்ந்த நாட்களிலே அநேக யுத்தங்களை நடத்தினார். அந்த யுத்தங்களிலே அவர் ஜெயம் பெற்றார். ஜெயம் பெற்றதுனால அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடின பாடல் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சாரார் கருதுகிறது. இன்னொரு சாரார், எசேக்கியா ராஜா வாழ்ந்த நாட்களிலே அசிரியாவின் ராஜாவாகிய சனக்கேரேப் அவர்களுக்கு விரோதமாக வந்தபோது என் தேவனாகிய கர்த்தர் தாமே இறங்கி தம்முடைய தேவதூதனை அனுப்பி அந்த அசிரியாவின் சேனை வீரர்களை அங்கே சங்காரம் பண்ணினார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடின பாடல் என்று கருதப்படுகிறது. எப்படி ஆயிருந்தாலும் வெற்றி கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு எதிரி என்று சொன்னால் ஒரு தேசம், தேசத்தின் அதாவது ஜனங்கள், ஒருவேளை அது அசீரியர்களா இருக்கலாம், மோவாபியர்களா இருக்கலாம், அம்மோனியர்களா இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட சத்துருக்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்களாயிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் சத்துருக்களாய் எழும்புவார்கள். ஆனா நமக்கு இப்பொழுது தெரியும், நமக்கு பிரதான எதிரி, நமக்கு பிரதான சத்துரு யார் என்று சொன்னா பிசாசானவன் தான் நம்முடைய பிரதான சத்ரு. இந்த சத்ருவை ஆண்டவர் சும்மா விட்டு விடவில்லை. எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். மரித்த இயேசு என்ன செய்தார்? பிசாசின் தலையை தம்முடைய காலின் கீழே நசுக்கி போட்டார். ஆகவே இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கிறது. அது என்ன? நம்முடைய பிரதான சத்ருவின் மேலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அவர் ஜெயத்தை எடுத்து விட்டார். அவர் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் ஆராதிக்க, துதிக்க, தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிட்டு ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். கல்லறை அவரை மூடி வைக்க முடியவில்லை. நம்முடைய பிரதான சத்துருவாகிய சாத்தானை அவருடைய காலின் கீழே மிதித்து போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மிதித்து போட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய காலின் கீழே மிதித்து போட அவர் வஞ்சிக்கிறார். அவரை மிதித்து போடுவார். நன்றாக கவனிக்க. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோட நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படி தேவனை துதித்தார்கள். நாம் இப்படி தேவனை துதிக்கிறோம். இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ஜெயத்துக்காக தேவனை கொண்டாட வேண்டும். பிசாசின் மேல நமக்கு கொடுத்திருக்கிற வெற்றிக்காக தேவனுக்கு நாம் கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்துல 12 வசனங்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் 2 பிரதான பிரிவாக பிரிப்பீர்கள் என்றால், 1 முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு, அதே போல 7ஆம் வசனம் முதல் அதனுடைய 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பிரிவாக நீங்கள் பார்க்கலாம்.
இந்த 1 முதல் 6ஆம் வசனத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். வசனம் 1 முதல் 3, வசனம் 4 முதல் 6. வசனம் 1 முதல் 3 எதை நமக்கு சங்கீதக்காரன் இதுல வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மோட இருக்கும் பொழுது, தேவன் நம்மோட வாசம் பண்ணும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். நல்லா கவனிங்க, தேவன் நம்மோட மட்டும் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம வெற்றி பெற முடியாது, சத்ருவின் மேல் ஜெயம் பெற முடியாது. இயேசு சத்ருவை தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய காலின் கீழே சிலுவையிலே மிதித்து போட்டார், அது உண்மை. ஆனால் அந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அது நம்முடைய அனுபவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கும் தேசுவுக்கும் உள்ள உறவு சரியா இருக்கணும், அவருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்கணும், அவரோட நம்ம வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க முதல் 3 வசனத்தை கவனிங்க. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். சங்கீதக்காரன் சொல்றாரு, எங்கிருந்து ஆண்டவர் வில்லை முறித்தார், எங்கிருந்து யுத்தத்தை முறித்தார்? தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து. ஹல்லேலூயா. யுத்தம் எங்கே நடத்தப்படும் என்று தெரியுமா? யுத்த ஸ்தலத்திலே, பேட்டில் ஃபீல்டு. ஆனா தேவ பிள்ளைகளுடைய யுத்தம் எங்க நடத்தப்படும் தெரியுமா? அது தேவனுடைய வாசஸ்தலத்திலே. நம்முடைய யுத்தத்துக்கு ஒரு பெரிய வெற்றி எங்க இருக்குன்னா, தேவனுடைய வாசஸ்தலத்துல தான் இருக்கு. யுத்த களத்துல நம்ம நிற்போம், ஆனா எங்க இருந்து நமக்கு ஜெயம் வரும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலத்துல இருந்து நமக்கு ஜெயம் வருகிறதா இருக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தேவனோடு நாம் வாசம் பண்ணுகிறோமா? பாருங்க, யூதாவில் தேவன் அறியப்பட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இயேசு நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கு. யாரும் ஆண்டவர் அப்படியே பற்றிக்கொள்ள முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாறினீங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினது என்ன? இயேசுதான் உன் ரட்சகர், இயேசுதான் உன் பாவத்துக்காக மன்னித்தார், உன் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி சொன்னதுனால நீங்க என்ன செஞ்சீங்க? இயேசுவை விசுவாசிச்சீங்க. உங்க வாயினால சொன்னீங்க, இயேசுவே நீதான் என் ரட்சகர், நீதான் என் தேவன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் யாரும் இயேசுவை ரட்சகர் என்று, இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணவே முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அவரை அறிந்தோம், அறிந்ததுனால அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். முதல் காரியத்தை கவனிங்க, தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தலைன்னா நாம் அவரை பார்க்கவே முடியாது. அதனால நான் பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் பிடுங்கி எறியப்படும். பிதா யாருக்கு தன்னை வெளிப்படுத்திட்டாரோ அவன் பாக்கியசாலி. இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனை அறிந்து விட்டோம். ஏன்னா தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாம் அவருடைய சபையில் இருக்கிறோம், அவருடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறோம். இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். ரெண்டாவது சொல்ற, இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேல்ல எதை போற்றி புகழுகிறாங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வாசஸ்தலத்தில் சேர்க்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய நாமத்தை போற்றி புகழுகிறவராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சாலேமில் அவருடைய என்ன இருக்கு? கூடாரம். சியோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கு. என் தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். தேவன் யார் மத்தியில வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? ஜீவனுள்ளவர்கள் மத்தியில தான் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாவத்திலே மரித்து அங்கே நாற்றம் எடுத்திருக்கிற அந்த ஜனத்தின் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ண மாட்டாரு. அவங்ககிட்ட அன்பு கூறுவார், ஆனா வாசம் பண்ண மாட்டார். இன்றைக்கு தேவன் நம்மோட தான் வாசம் பண்றார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை தம்முடைய வாசஸ்தலமாக எழுப்பிக் கொண்டே வருகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களும் நானும் எப்படி கட்டப்பட்டு வருகிறோம்? தேவனுடைய வாசஸ்தலமாக. முன்னே நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்நியர்களும் பரதேசிகளும் ஆயிருந்தோம், பரிசுத்தவான்களோட ஐக்கியப்பட்டவர்கள் இல்ல. ஆனா இப்பொழுது இயேசு தம்முடைய ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்த பிறகு நம்ம என்னவா மாறிட்டோம்? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் மாறிவிட்டோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை
தம்முடைய சபையிலே கொண்டு சேர்த்தார். நம்மை தேவனுடைய ஆலயமாக எழுப்பி கொண்டு வருகிறார். இப்போ தேவன் நம்மை தம்முடைய வாசஸ்தலமாக மாற்றி கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் தான் தேவனுடைய வாசஸ்தலம். சீயோன் அவருடைய வாசஸ்தலம். அப்போ சீயோன் அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கும் என்றால், அங்கே இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யறது என்ன தெரியுமா? வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் என்ன செய்யறாரு? முறித்தார். முறிக்கிறார்ல, முறித்தார். உங்களுக்கென்று யுத்தங்களை நடத்துகிற தேவன், அந்த யுத்தத்திலே ஜெயத்தை உங்களுக்காக சம்பாதித்து வைத்த தேவன். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இன்னும் எபேசியர்ல எவ்வளவு அழகா சொல்லித்தராரு கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிப்போமாக. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நன்றாக கவனிங்க. உங்களுடைய வெற்றி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாசஸ்தலத்துல இருக்கிறது. எந்த வாசஸ்தலத்துல? தேவனுடைய வாசஸ்தலத்துல. தேவன் உங்களை தம்முடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டி எழுப்பி வருகிறாரே, அங்கேதான் உங்களுக்கு பலம் இருக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க வெளியில போய் பலப்பட வேண்டாம், பேட்டில் ஃபீல்ட்ல போய் பலப்பட வேண்டாம். நீங்க பலப்பட வேண்டிய இடம் கர்த்தரில், கர்த்தருடைய சத்துவத்துக்குள்ள. அங்க பலப்படணும். கர்த்தர் வாசம் பண்ற இடத்துல பலப்படணும். நீங்க சபையாக கூடி வந்து தேவனை ஆராதிக்க வருகிறீர்கள். எதற்காக? பலப்படுவதற்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தலத்துல நீங்க வந்து ஆராதிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பலப்படுவீர்கள். அதனால்தான் நம்ம ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தேவனை ஆராதிக்க வருகிறோம். நாம் சபை கூடி வருகிறோம். சபை கூடி வருகிறதுக்கு முக்கியமான ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? தம்முடைய உபதேசத்தினாலே பலப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்துகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வாஞ்சிக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் எங்கே காணப்படணும் கேட்டீங்கன்னா, சீயோனிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலத்திலே காணப்பட வேண்டும். இங்கே நாம் இருக்கும்போது நாம் பலப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு விரோதமாக பிசாசானவன் தந்திரங்களை கையாளுகிறான் என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என் ஜனமே, என் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் ஜனமே, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தினேன் அல்லவா? நீ என் நாமத்தை அறிந்து கொண்டாய் அல்லவா? நீ என்னுடைய வாசஸ்தலம். நீ என்ன செய்? என்னில் பலப்படு. ஏன் தெரியுமா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் மாறும்படி என் தேவன் அங்கதான் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தருகிறார். அங்கதான் தேவன் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நன்றாக கவனிங்கள். நீங்க தீங்கு நாள்ல பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் எதிர்க்கணும். அதை சகலத்தையும் செய்து முடித்து வெற்றி உள்ளவர்களா மாறணும், நிற்க திராணி உள்ளவர்களா மாறணும்னா தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தில் உங்களுக்கு தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தருகிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க தேவனுடைய வாசஸ்தலத்துல வாசம் பண்ணுவதில்லை வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அதனால தாவீது சொல்வாரு, கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலத்தின் மேல நான் வாஞ்சா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அதுல பிரியமா இருக்கிறேன். பாருங்க 84வது சங்கீதத்தை கவனிங்க. தாவீது சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அதுல சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. இப்படிதான் நீங்க தேவனுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கணும். அது உங்களை பலப்படுத்துகிற ஒரு இடம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த பாட்டை பாடும்போது தேவனை துதிச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆண்டவரே, எங்க வெற்றிக்கு முதற் காரணமே என்ன தெரியுமா? நீங்க எங்களோட வாசம் பண்ணுவதுதான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம். நீங்க எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தினதுனால்தான் நாங்க இன்னைக்கு வெற்றி வீரர்களாக வீராங்கனைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? என்னாகும் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு சிறப்பே என்ன தெரியுமா?
அவர்கள் ராஜா அவர்களுடைய வாசம் பண்ணுகிறார். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலரோடு யார் இருக்கா? அவர்களுடைய தேவன் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஜெயம் எங்க இருக்குங்க? அவங்களுக்குள்ளதான் இருக்கு, வெளியில இல்ல. நல்ல கவனிப்போம். உங்க வெற்றி எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. எப்போ உங்களுக்குள்ள இருக்கும்? உங்களோட உங்கள் தேவன் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்மை தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தில் கொண்டு வந்து வைத்து இருக்கிறார், நம்மை பலப்படுத்துவதற்காக. ஆகவே இன்னைக்கு உங்க வெற்றிக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்லலாம், என் வெற்றிக்கு காரணம் என்னன்னா என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய ஐஸ்வர்யம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல. என்னுடைய வெற்றிக்கு ரகசியம் என் இயேசு என்னோடு வாசம் பண்ணுவதுதான். என் இயேசு என்னோடு ஜீவிப்பதுதான். என் இயேசு என்னோடு இருந்து என்னை பலப்படுத்துவதுதான் என்னுடைய வெற்றிக்கான ரகசியம். இன்னைக்கு உங்க வெற்றிக்குள்ள ரகசியம் எது? கண்டுபிடிங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை கொண்டாடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இரண்டாவது பகுதி கவனிங்க. இப்போ வெற்றி கொடுத்த தேவன், அந்த வெற்றி கொடுத்த தேவனுடைய மகிமையை அவர் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டாடுகிறார். சங்கீதக்காரன் அடுத்த வசனங்கள்ல 4 முதல் 6 வசனத்தை கவனிப்போம். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசமுள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? மகிமையில் சிறந்தவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அந்த சிவந்த சமுதிரத்தை அப்படியே அவர்கள் கடக்க பண்ணின பிறகு தேவனை துதிச்சாங்க. அவங்க துதிச்ச விதத்தை கவனிங்க. யாத்திரையாகமம் அதனுடைய 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2ஆம் வசனம். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவருடைய நாமம். இன்னும் 11ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். இப்படிதாங்க மோசே ஆண்டவரை துதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? யுத்தத்தில் வல்லவர், மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய மகிமையை நாம் கொண்டாடணும். இயேசு உங்களுக்காக செய்த பெரிய வெற்றியை நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? என்றைக்காவது கவனித்து அதை குறித்து சிந்திச்சு ஆண்டுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? பாவத்திலிருந்து எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெறவே முடியாது. என்னதான் தான தர்மம் பண்ணாலும், என்னதான் புண்ணியம் பண்ணாலும், என்னதான் நன்மை செய்தாலும் பாவத்தின் தோஷத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. பாவத்திலிருந்து பரிகாரம் கிடைக்கவே கிடைக்காது. அது யாருனால மாத்திரம் கிடைக்குது தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே கிடைக்கிறதா இருக்கிறது. ஏன்? காரணம் என்ன? இயேசு அதற்காக ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து இருக்கிறார். தம்முடைய ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே சொல்றாரு. நம்ம எப்படிங்க மீட்கப்பட்டோம்? நம்ம எப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குற்றம் இல்லாத மாசற்ற அந்த ரத்தம், அந்த விலையேற பெற்ற ரத்தம். அதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு அதை சிந்திச்சு பார்த்து ஆண்டுக்கு நன்றி சொல்றீங்களா?
அதுக்காக எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு உபத்திரவத்தை சகித்தார். இயேசு அவமானத்தை சகித்தார். இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார், குத்தப்பட்டார், அது மேல துப்பினார்கள். தேவாதி தேவன் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். நமக்காக தள்ளப்பட்டார் என்று சொல்றதை காட்டிலும் அவரே தன்னை தாழ்த்தினார். இந்த அன்பை எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே மகத்துவம் உள்ள தேவனே. அநேக நேரங்களில் நம்ம இதுல கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல ரொம்ப கொண்டாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? எதுக்காக வரணும் சபைக்கு? இயேசு எனக்காக சம்பாதித்து வைத்த வெற்றியை கொண்டாடுவதற்காக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்களே பாருங்க, எதை கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளை பொருளை இல்ல, கொள்ளை பொருளை கொண்டாடினாங்களா? கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிங்க. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாச பிரகாச சொல்லுங்களேன், நல்லதான் சொல்லுங்களேன். பிரகாசம் உள்ளவர், கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலாம். நல்லா கவனிங்க, எப்படி பிக்சரைஸ் பண்றாரு பாருங்க. இப்படிதான் நீங்க சங்கீதத்தை வாசிக்கணும். கொள்ளை, சத்ரு மேல ஜெயம் பெறீங்க. சத்ருட்டு என்ன பிடுங்கிடுறீங்க? ஆயுதங்கள் மட்டும் இல்ல, அவனுடைய எல்லா பொருட்களையும் பிடிக்கிறீங்க. சரியா? அவன் வச்சிருந்த நகை, அவன் வச்சிருந்த வெள்ளி, பொண்ணு எல்லாம், இதெல்லாம் யாருது? உங்களுக்கு தான். அவன் அபகரிச்சு வச்சிருக்கான், அத அவன் வச்சிருக்கான். இப்ப நீங்க அவன் மேல வெற்றி பெற்ற உடனே என்ன செய்வீங்க? பிடிங்கிருவீங்க. யோசபாத் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற உடனே எத்தனை நாள் ஆச்சான் கொள்ளை பொருளை சேகரிக்கிறதுக்கு? இப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிட்டாரு? பெராக்கா அப்படின்னு பேர் வச்சாரு. பெராக்கா, ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு. ஏன்னா 3 நாள் அந்த சத்ருவினுடைய பொருட்களை சேகரிக்கிறதுக்கே நேரம் ஆயிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இதை சேகரிக்க 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 என்ன மாதிரி மாறுது? மலையை போல குவியுது. இப்போ இந்த கொள்ளையுள்ள மலை வேணுமா? இந்த ஜெயத்தை கொடுத்த மகத்துவம் உள்ள தேவன் வேணுமா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு விசுவாசி நிறைய நேரங்களில் இங்கதான் டெம்ப்ட் ஆயிடுறான், இங்கதான் சோதிக்கப்படுறான். அப்பா நீர் வேணும் தான், ஆனா முதல்ல இப்போ என்ன வேணும்? எனக்கு இதுதான் வேணும். கோட்டை விட்டுட்டு போயிடான். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து யாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்? தேவனை விட்டு பிரிந்து போயிட்டான். நல்லா கவனிங்க. நீங்க தேவனை ஆராதிக்க வாரீங்க, உங்க ஆராதனையின் மைய பொருள் யாரா இருக்கணும் தெரியுமா? இயேசுவா தான் இருக்கணும். நீர் மகத்துவமான தேவன் ஆண்டவரே, நீர் பிரகாசம் உள்ளவர். இந்த எல்லா கொள்ளை பொருளை காட்டிலும், இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை காட்டிலும் என் தேவனே நீர் பிரகாசம் உள்ளவர். இப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி தேவனை துதிக்கணும். இது ஏதோ வாயிலிருந்து வர்றதல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அப்பதான் நீங்க உலகத்தின் ஐஸ்வர்யத்தெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டீங்க. உலகத்தின் பொருட்கள் எல்லாம் தேவனை காட்டிலும் பெரிதா எண்ண மாட்டீர்கள். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் அப்படிதான் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை இப்படி இருக்க முடியும் என்றால், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்படி வாழ்வார்கள் என்றால், இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவன் உங்களிடத்திலிருந்து இன்னும் அதிகமான கணக்கு கேட்கிறார். தேவன் இன்னும் அதிகமான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உலக பொருள் மேல நம்ம அதிகமான அன்பு வைத்து ஆண்டவரை தூரம் தள்ளிடுறோமா? ஆண்டவர் தாங்க கொடுத்தாரு இந்த கொள்ளை பொருள். ஆனா எனக்கு இந்த கொள்ளை பொருள் முக்கியம் இல்ல, ஆண்டவரை நீர் தான் முக்கியம். நீர் தான் பிரகாசம் உள்ளவர், பிரகாசம் உள்ளவர். பாருங்க, நீங்க இப்படி தேவனை ஆராதிக்க ஆராதிக்க என்ன நடக்கும் தெரியுமா? உங்க சத்துருடைய நிலைமை என்ன ஆயிரும் தெரியுமா? அவனுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து முடிச்சிருவாரு. பாருங்க, தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். அசர்ந்தார்கள் முடிஞ்சிச்சு கதை. அவங்க காலி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. பாருங்க, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது சத்ருவின் எந்த திட்டங்களும் எந்த தந்திரங்களும் ஒரு காரியம் பலிக்கவே பலிக்காது. ஏன் தெரியுமா?
கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்போ அவருடைய நிலைமை என்னவா மாறும் கேட்டீங்கன்னா, நித்திய மரணத்துக்கு நேராய் அவர்கள் தள்ளப்படுவார்கள், நித்திய தண்டனைக்கு நேராக தள்ளப்படுவார்கள். இப்படி சொல்லிட்ட பிறகுதான் அவர் என்ன சொல்றாரு, யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. ஆண்டவர் ஜஸ்ட் நம்முடைய வாசஸ்தலத்துல இருந்து ஒரு கண்டித்தார்னா போதுங்க, சத்துருடைய ரதங்களுடைய என்னதான் அந்த சக்கரம் கூட கலண்டுரும். ஆண்டவர் ஒண்ணு நேரடியா வந்து சத்துருவம் மோதணும் இல்ல, அவர் தம்முடைய வாசஸ்தலத்துல இருந்து ஒரு கண்டிதம், அவள்தான் கண்டிச்சா போதும். சத்துருவின் மேல நீங்க எப்படி ஜெயம் பெறுறீங்க? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறீங்க. என்ன அது? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் முதல் காரியம். இரண்டாவது, தங்கள் சாட்சியின் வசனத்தினால். நல்ல கவனிங்க, 2 காரியம். ஒண்ணு, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், அதான் நம்ம கொண்டாடுறோம். இயேசுவே நீ மகத்துவம் உள்ளவர், இயேசுவே நீ மகிமை சிறந்தவர், உம்முடைய ரத்தத்தினால்தான் எனக்கு வெற்றி அப்படின்னு ஆண்டவர் கொண்டாடுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சபைக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்வார்? உங்களுக்கு வசனத்தை கொடுப்பார். இந்த உபதேசத்தை என்னவா மாத்திக்கணும்? உங்களுடைய சாட்சியின் வசனமா மாத்திக்கணும். இந்த வசனம் இருக்குங்க, நான் பிசாசை மேற்கொண்டுருவேன், நோ, மேற்கொள்ள முடியாது. இந்த வசனம் உங்களுடைய சாட்சியின் வசனமா மாறணும், உங்க அனுபவமா மாறணும். அதனால சொல்லுவேன், சபைக்குள்ள வரும் பொழுது உபதேசத்தை, பிரசங்கத்தை கேட்கறதோட நின்று விடாதீங்க, கவனமா கேளுங்க. கவனமா கேட்டு நன்மையும் உண்மையுமான இருதயத்துல வைத்து பொறுமையோடு காத்து அது கனி தருவதற்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. இப்படி நாம செய்யறோமா? போன வாரம் செய்தியே இன்னைக்கு கேட்டா, அப்படியா சொன்னீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நல்ல கவனிங்க, இந்த தேவ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? யாக்கோபின் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. எப்படி அவருடைய கண்டிதத்தினால, அவருடைய வார்த்தையினால, ஒரே ஒரு வார்த்தையினால ரதங்கள் கலன்றது. சத்ருவின் ரதங்கள் கலன்றும். எப்ப தெரியுமா கலரும்? நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவின் ரத்தம் நம்மேல் வைத்து கொண்டு அவருடைய ரத்தம் தொளிக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்தை நம்முடைய சாட்சியின் வசனமாய் மாற்றிக்கொண்டு அந்த வசனத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அந்த வசனத்தினால பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும்போது, ஒன்று சொல்லட்டும், சத்ருவின் அந்த ரதத்தின் சக்கரங்கள் கலன்று போகும், சத்ருவின் திட்டங்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாகும். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள் இப்படிதான் சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள். ஏன்னா அந்த சத்துருடைய குணம் என்ன தெரியுமா? 24 மணிக்கு நேரமும் உங்களை குறித்து குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். யாருக்கிட்ட போய்? தேவனுக்கிட்டயே போய் குற்றப்படுத்துவான். ஆனா தேவன் பாப்பாரு, டேய் சத்ரு, ஒன்ன கல்வாரி சிலுவையில காலின் கீழே மிதித்து போட்டாச்சு, ஆனா கூட உன் திமிரு என்ன செய்யல? அடங்கல. இன்னைக்கு என் பிள்ளைகளை பற்றி சொல்றியா? ஒரு நாள் வரும், என் பிள்ளைகளுக்கு நான் உபதேசம் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா என் பிள்ளைகள் என் வாசஸ்தலத்துல வாசம் பண்ணி கொண்டே இருக்காங்க, அவங்களுக்கு என் உபதேசத்தை கொடுத்துட்டே இருக்கேன். அந்த பிள்ளைகள் அந்த உபதேசத்தை தங்களுடைய சாட்சியின் வசனமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் நான் மிதிக்க போறதில்ல, என் பிள்ளைகள் உன்னை மிதிப்பார்கள். நல்லா அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நல்ல கவனம். இப்படிப்பட்ட அனுபவம் வரணுமா? தேவனை நல்லா துதிங்க. ஹல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு நேரா போலாம். இப்போ 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனித்தீங்கன்னா, இந்த வெற்றி இங்கே என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனம், நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தறின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. சேலா. சேலானா ஒரு அப்படி பாஸ் கொடுக்கணும். இது மியூசிக்கல் டேர்ம். அதை நிறுத்துங்க. அங்க நிறுத்தி நோட்ஸ் அப்படி நிப்பாட்டிட்டு திருப்பி எடுக்கணும். அப்பனா அந்த பகுதி எவ்வளவு முக்கியமானது கவனிச்சீங்களா? நம்ம தேவனுடைய வெற்றியை கொண்டாடுறோம். அந்த வெற்றியை கொண்டாடும் பொழுது அதுல என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சத்ருவின் மேல என் தேவன் பயங்கரமான தேவன். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன வச்சிருக்காரு? நீரே. அந்த வார்த்தையை கவனிங்க.
நீரே. பயங்கரமானவர். எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். இப்ப நல்லா கவனிங்க. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது என்ன ஆகும்? உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? சத்துரு ஆண்டவர் முன்னாடி நிற்கவே முடியாதுங்க. பிசாசு ஆண்டவர் கிட்ட அப்படியே என்ன பண்றானா, வசனம் சொல்லுது, நடுங்குறான். அவன் விசுவாசிக்கிறான். ஆனா அந்த விசுவாசத்துல என்ன இல்ல? மனம் திரும்புதல் இல்ல. அந்த விசுவாசத்துல தன்னுடைய பாவத்தை உணர்கிற எண்ணம் இல்ல. விசுவாசிக்கிறான். ஏன்னா தேவன் உண்டு விசுவாசத்தை ஆகணும். அவன் விசுவாசிக்காட்டாலும் நம்பாட்டாலும் அவர் இருக்கிறாரு, அது அவனுக்கு தெரியும். அப்போ பிசாசு தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறான்? நடுங்குகிறான். அப்ப முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு மேல எப்படிப்பட்டவரா இருக்காரு? பயங்கரமானவரா இருக்காரு. அதனால்தான் அவன் நடுங்கிட்டு இருக்கான். அப்போ பயங்கரமான தேவன், அதுல நம்ம கொண்டாடலாம், உண்மைதான். ஆனா இன்னொரு விஷயத்துக்காக நீங்க கொண்டாடணும். என்ன கொண்டாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துருவின் மேல பயங்கரமானவரா இருக்காரு. நம்ம மேல ஏதாவது இருக்கா? 8ஆம் வசனத்தை கவனிங்க. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது. இப்ப நல்லா கவனிங்க. 2 பேர். ஒன்னு, சத்துருக்கள் மேல என் தேவன் பயங்கரமானவர். அதுக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம மேல அவர் பயங்கரமானவர் இல்ல. ஆனா நம்ம மேல எப்படிப்பட்டவரா இருக்கார் தெரியுமா? கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? சிறுமைப்பட்டவர்கள். கொஞ்சம் வாசிக்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நல்லா கவனிப்போம். சிறுமைப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? நீதி செய்வாங்க, நியாயம் செய்வாங்க, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட சில டைம் பேக் அடிக்கிறாங்க. கொஞ்சம் சப்பனியா சொல்றாரு. அதனால்தான் அவங்கள இப்ப உற்சாகப்படுத்தி சொல்றாரு. நீ எதை தேடு? நீதியை தேடு, நியாயத்தை தேடு, தேவனுக்கு பிரியமானதை தேடு. இப்படி தேடினா என்றால் என் தேவன் உன்னுடைய பேக் ஸ்லைட மன்னிச்சிருவாரு. மன்னிச்சுட்டு உன்னை தீங்கு நாளில் என்ன செய்வாரு? மறைத்து கொள்வார். யாருக்கு பயங்கரமானவரா இருக்காரு? நம்முடைய சத்துருக்கு பயங்கரமானவரா இருக்காரு. அதே போல சிறுமைப்பட்ட நமக்கு, நீதியை தேடுகிற நமக்கு, நியாயத்தை தேடுகிற நமக்கு, தேவனை தேடுகிற நமக்கு அவர் எப்படி விட்டவரா இருக்கிறார்னா, தீங்கு நாளில் மறைவிடமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மறைவு அவர்தான். என்னை யாரும் தொடவே முடியாது. அதனால உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நல்லா கவனிங்க. எவ்வளவு அற்புதமான காரியம். இதுக்காக நீங்க தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, அவருடைய நியாய தீர்ப்பை எங்க அவர் கொடுக்கிறாரு? பூமியிலிருந்து கொடுக்கறதுல, வானத்திலிருந்து அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு வருதுன்னா அது நீதியுள்ள நியாய தீர்ப்பு. அவர் பரிசுத்தமான நியாய தீர்ப்பு. என் தேவன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டார். அநீதியில் அவர் பிரியப்படவும் மாட்டார். எல்லா நீதியும் பாவம் என்பது பரலோகம் நமக்கு பறைச்சாற்றுகிறது. அப்ப என் தேவன் எப்படிப்பட்ட நியாயத்தை செய்வார்? நீதியுள்ள நியாயத்தை செய்வார். என் பரலோகத்தின் ஜட்மெண்ட்ல பெர்ஃபெக்ட். என் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுற நியாய தீர்ப்பு அது பரிபூர்ணமான நியாய தீர்ப்பு. அதுல ஒரு பிழை கூட இருக்காது. ஏன் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் ராஜாதி ராஜா அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதி தெரியுமா? நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட குற்றம் காணப்படவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நியாயாதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது நியாயமான தீர்ப்பா தான் இருக்கும். அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, நியாயம் எங்கிருந்து வருதா? வானத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. நியாய தீர்ப்பை தேவன் கேட்கப்படுவார். நாம் கேட்போம். சத்துருவின் மேல அந்த நியாய தீர்ப்பு வரும். அது நீதியுள்ள நியாய தீர்ப்பாய் தான் இருக்கும். அதனாலதான் பிசாசு அவரை கண்டு பயப்படுறான். அடுத்து கவனிங்க. 10ஆம் வசனம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆறுதலை கவனிங்க. மனுஷனுடைய கோபம் அது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் மிக வேகமாய், மிக கோபத்தோடு சீறிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா?
தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கிறார், வாசம் பண்றாரு. அவரை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் தைரியமா சொல்லலாம், மனுஷனுடைய கோபம் அது மகிமையை விளங்க பண்ணும். தேவனை துதிக்கிற ஒரு இடமா மாறிடும். இன்னைக்கு சத்ரு கோபப்பட்டா யார் மகிமைப்படுவார் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். ஏன் மகிமைப்படுவார்? தேவ பிள்ளைகள் அவருடைய வெற்றியை காண்பார்கள். அவர் செய்ய போகிற நீதியான தீர்ப்பை பார்க்க போகிறார்கள். அதற்காக தேவனை துதிக்க போகிறார்கள். மிஞ்சும் கோபத்தை என் தேவனாகிய கர்த்தர் அடக்குகிறவராயிருக்கிறார். ஒரு அளவுதான், ஒரு கட்டம் வரைக்கும் தான் சத்ருவால வேலை செய்ய முடியும். அதுக்கு மிஞ்சி பிசாசு ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? மிஞ்சும் கோபத்தை என் தேவனாகிய கர்த்தர் அடக்குகிறவராயிருக்கிறார். சீறி வருகிற பெருங்காற்றை அமைதலாயிரு என்று சொன்னா அப்படியே அமைதலாயிருச்சு. இப்படிப்பட்ட என் தேவன் இயேசு உலகத்தில் இருக்கும்போது இதை காட்டிட்டார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவின் மிஞ்சும் கோபத்தை அடக்குகிற நல்ல தேவனா இருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால நான் எப்போதும் சொல்வேன், விசுவாசி தோல்விக்கென்று பிறக்கவில்லை, அவன் எதற்கென்று பிறந்திருக்கிறான்? ஜெயத்துக்கென்றே பிறந்திருக்கிறான். we are born to win. நீங்க ஆண்டவரை ஆராதிங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க, பிசாசின் மேல தேவன் ஜெயத்தை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் வசனம், பொருத்தனைகளை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவீர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். நல்ல கவனிப்போம். இப்போ பூமியின் ராஜாக்களுக்கு என் தேவன் பயங்கரமானவர், சத்துருக்களுக்கு பயங்கரமானவர். ஆம், நம்முடைய பிரதான எதிரியாகிய பிசாசுக்கு என் தேவன் பயங்கரமானவர். உண்மைதான், அது தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப நீங்களும் நான் உம்மோட வாழ்வேன், உம்மோட ஜீவிப்பேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் விட்டு நான் தூரம் போக மாட்டேன். உலகத்தின் ஆசை இச்சைகள் என்னை கவர்ந்து இழுத்தாலும் நான் ஒரு நாளும் விட்டு என்ன செய்ய மாட்டேன், தூரம் போக மாட்டேன். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி என்ன செய்ய? காணிக்கைகளை செலுத்தணும். நீங்க தேவசமத்துல உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் பொருளாதாரத்துல தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அது மட்டுமல்ல, நல்ல ஜெபிங்க. உங்க ஜெப தூபம் தேவ ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நீங்க ஜெபிங்க, ஸ்தோத்திரிங்க, காணிக்கைகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு அதிகமா நீங்க மகிமைப்படுத்துறீங்களோ தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு பயங்கரமானவராயிருப்பார். உங்கள் மேல் என் தேவன் கிருபையுள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா.